ஒரு நிமிஷம் நண்பர்களே, இன்ஸ்டா சொந்தங்களே, யூடியூப் சொந்தங்களே, ஒரு நிமிஷம் இதை பதிவு கேளுங்க. நான் ஒரு வலைதளத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோக்காக பண்ணாங்களா இல்ல நிஜமா பண்ணாங்களா எனக்கு தெரியல. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது உங்ககிட்ட பதிவு பண்ணிட்டு போலான்னு வந்தேன். வீடியோக்காக கூட அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஆனா நிஜமா நீங்க அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஜென்மம் மனுஷ ஜென்மமா 7 ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் உங்களை விட்டு போகவே போகாது. அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையனும் மருமகளும் பெத்த அம்மாவை ரோட்ல கையையும் காலையும் புடிச்சு கொண்டு போய் ரோட்ல கொண்டு போய் படுக்க வச்சுட்டு வர்றாங்க. இது வீடியோக்காகவா, வீவர்ஸ்க்காகவா, கண்டென்ட்டுக்காகவா, எதுவா இருந்தாலும் சரி, நிஜமா இருந்தா அந்த பையனுக்கும் மருமகளுக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவமே தீராது. பெத்த அம்மாவோட பாவம் ஒரு நாளும் தீர போறது இல்ல. அதனால பெத்த தாயை மதிக்கலினாலும் பரவாயில்ல, அவங்கள ஒரு மனுஷியாவது பார்த்து மூளையில வைங்க. வீட்டுல ஒரு மூலையிலேயாவது வைங்க. உங்களோட வேண்டாத பொருள் மாதிரி நினைச்சு உங்களை பெத்து வளர்த்து காப்பாத்தினாங்க இல்லையா, அந்த நன்றி கடனுக்காக ஒரு வாய் சோறு போடுங்க. 3 நேரம் போராட்டி கூட பரவாயில்ல, ஒரு வாய் சாப்பாடு போடுங்க. பெரியவங்க நீங்க மதிக்காட்டி கூட உங்கள அவங்களும் ஒரு ஆளு அப்படின்னு அந்த மரியாதையாவது வச்சு கொண்டு தெருவில் விடுறது, அனாதாசத்தில் கொண்டு விடுறது, ரோட்டுங்களை விட்டுட்டு வந்துடுறது, ஊரை விட்டு ஊரு கொண்டு காலி பண்ணி விட்டுட்டு வந்துடுறது, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு பண்ணாதீங்க. சத்தியமா சொல்றேன். அந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ண விரும்பல, அந்த ஐடி பேர் சொல்லவும் விரும்பல. ஆனா வீடியோக்காக பண்ணாங்களா இல்ல நிஜமா பண்ணாங்களா இன்னும் தெரியாது. நிஜமா பண்ணா அது பாவம். வீடியோக்காக பண்ணா இந்த மாதிரி வீவர்ஸ் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க வேற மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். சரியா? வீவர்ஸ்க்காக கண்டென்ட்காக பெத்த அம்மாவை கையும் காலையும் பிடிச்சு கொண்டே ரோட்ல படுக்க வச்சுட்டு வரீங்களே, உங்களுக்கெல்லாம் இந்த கடவுள் கொடுத்த அந்த மூளையில என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மூளை இருக்குல்ல, சிந்திக்கிற திறன் இருக்குல்ல, அந்த திறன்ல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப எனக்கு பயங்கரமான கோவம் அந்த வீடியோ பார்த்துட்டு. சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. வீடியோக்காக வந்தாலும் சரி, நிஜமா வந்தாலும் சரி, அதாவது பண்ணாதீங்க. நிஜமா பண்ணா பாவம் பாவம் பாவம்.